ஓ, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஒரு காஃபி குடிப்போமா? இந்த மாதிரி கண்டிப்பா லைஃப்ல நீங்க ஒரு தடவை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி யாரா இருக்கலாம், கொலீக்ஸா கூட இருக்கலாம். அப்படி அவங்க ஃபீல் பண்றப்போ நம்ம எல்லாரும் அவங்களுக்கு கம்பெனி கொடுத்துருப்போம். பட் அப்படிப்பட்ட காஃபி ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கணும்? தேவைக்கு அதிகமா எடுத்துக்கிட்டா ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இத பத்தி என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது வரைக்கும் யோசிச்சு பார்க்கல அப்படின்னாலும் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண தேவையில்லை. ரிலாக்ஸா உட்காந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து அதை பத்தி தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு உங்க ஹெல்த்ல ஏதாவது ஒரு கான்சியஸ் இருக்கு, நான் வந்துட்டு என்னோட லைஃபை வந்துட்டு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலோட வந்துட்டு லீட் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை உங்களோட லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்க ட்ரக்கீஸ் ஜேபி, எனர்ஜி மெடிக்கல் சென்டர். ஃபர்ஸ்ட் காஃபினா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. காஃபி அப்படிங்கிறது ஒரு ட்ரிங்க். அந்த ட்ரிங்க்ல வந்துட்டு பால் இருக்கு, சர்க்கரை இருக்கு, அது போக கெஃபீன்னு சொல்லிட்டு காஃபி பவுடர் எல்லாம் இருக்கும்ல, அதுல கெஃபீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட்ஸ் இருக்கு. அந்த காம்பனன்ட்ஸ் தான் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஆக்டிவா வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணும். இதுல நம்ம ஃப்ரீயா இருக்கிறப்ப காஃபி குடிப்போம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்ப காஃபி குடிப்போம், போர் அடிக்கிறப்ப காஃபி குடிப்போம். இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் எல்லாமே நம்மளோட ஹெல்த்துக்கு ஒரு பெரிய டேஞ்சரான விஷயம். ஏன்னா அது 1-2 ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்லாம கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸை கொண்டு வரும். இதுலயும் ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, எனக்கு காஃபி குடிச்சா மட்டும்தான் என்னால ஒர்க்கே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. தே ஆர் காஃபி அடிக்டட். அவங்க வந்துட்டு காஃபிக்கு கம்ப்ளீட்டா அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒத்துக்கணும். காரணம் என்ன அப்படின்னா அவங்கனால காஃபி இல்லாம ஒரு ஃபோக்கஸ்டாவே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருப்பாங்க. பட் இப்படிப்பட்ட காஃபி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 400 மில்லிகிராமுக்கு மேல வந்துட்டு நீங்க எடுத்துக்கூடாது. ஐ மீன் காஃபினா கெஃபின். நீங்க ஒரு 250 ml ஆஃப் கப்ல வந்துட்டு காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா அதுல 100 mg ஆஃப் கெஃபின் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 250 ml காஃபி கப்ல குடிக்கிறீங்க அப்படின்னா மேக்சிமம் 4 கப்ஸ் ஆஃப் காஃபி மட்டும் தான் நீங்க குடிக்கணும். அதுக்கு மேல குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹெட் ஏக் வரும். என்னடா தலைவலிக்குன்னு தான் நம்ம காஃபியே குடிக்கிறேன், பட் இப்படி பண்றதுனாலயே எனக்கு வந்துட்டு தலைவலி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க அந்த விஷயத்த வந்துட்டு கண்டினியூஸா எடுத்துக்கிட்டே இருந்து இன்கேஸ் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால காஃபி குடிக்கல அப்படின்னாலே நீங்க ஹெட் ஏக்கை வந்துட்டு ஃபீல் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்துட்டு ரொம்ப ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க அதிகமான காஃபி எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்துட்டு ரொம்ப அதிகமா ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, அதுவும் ஹை பிபி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் காஃபியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப எல்லாருமே வெளியில போனாலும் சரி, ஒருத்தர் மீட் பண்றதுனாலும் சரி, காஃபில வந்துட்டு நம்ம அடிக்டிவா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எங்க போனாலும் காஃபி தான் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்களோட ஹெல்த்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரி, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபீமேலா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பிரெக்னன்சி டைம்ல வந்துட்டு தயவு செஞ்சு காஃபி வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு பிரெக்னன்சியே லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிரெக்னென்ட்டே ஆகியிருந்தாங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸோ இல்லாட்டி அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸோ வந்துட்டு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம ஃபீட்டலோட க்ரோத் ரொம்ப டிலே ஆகும். அதே மாதிரி ஃபீட்டலோட ஹார்ட் ரிதமும் வந்துட்டு ரொம்ப மிஸ்மேட்ச் ஆகிக்கிட்டு இருக்கும். இதனால குழந்தை கருவில் இருக்க குழந்தைக்கு ரொம்ப பிரச்சனை வரும். இதுக்காகவாவது நீங்க பிரெக்னென்ட் உமன்ஸா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு காஃபியோட இன்டேக்கை எடுத்துக்காதீங்க. அதுவும் அப்படி தேவைப்பட்டுச்சுனாலும் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸோட அட்வைஸை கேட்டுக்கிட்டு தேவைக்கு கம்மியா எடுத்து உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஃபெர்டிலிட்டி, இப்போ ஒரு ஸ்டடியில வந்துட்டு 27% ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்துட்டு காஃபி இன்டேக் அதிகமா எடுத்துக்கிறதுனால அவங்களோட ஃபெர்டிலிட்டியில ப்ராப்ளம் வருது. ஸோ அவங்களால கன்சீவே ஆக முடியல அப்படிங்கிற ப்ராப்ளத்துல நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க. அவுட் ஆஃப் 100ல 27% ஆஃப் உமன்ஸ் வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி சொல்லுது. ஸோ காஃபி அதிகமா எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபீமேல்ஸுக்கு. அந்த மெனோபாஸ் வந்துட்டு காஃபி இன்டேக்னால வந்துட்டு டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை வந்துட்டு வராம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுவும் இல்லாம உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால மெனோபாஸே ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டடி சொல்லுது. தயவு செஞ்சு அதையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு
உடம்பு நல்லா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் தயவு செஞ்சு காஃபி இன்டேக்கை நீங்க அதிகமா எடுத்துக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவுட்டை பத்தி நான் பேசணும்னா அதுக்குன்னே நான் தனியா வந்துட்டு ஒரு வீடியோ இல்லை, ஒரு பிளேலிஸ்டே நான் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு அந்த கவுட் அப்படிங்கிற ப்ராப்ளம் மட்டும் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி காமனா சொல்ற மாதிரி உங்களுக்கு தூக்கம் கரெக்டா வராது, அப்புறம் யூரின் வந்துட்டு அதிகமாக போய்கிட்டே இருக்கும், அது நல்லதுதான். பட் உங்களோட ஒர்க் டைம்ல வந்துட்டு அது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாம நம்ம காஃபி குடிக்கிறப்போ என்னால ஒர்க்கை கரெக்டா பார்க்க முடியுது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு காஃபி அதிகமா எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஒர்க் அதிக லோட் ஆகிட்டே இருக்கும். அதே அளவுக்கு நீங்க ஸ்ட்ரெஸ்ஸையுமே வந்துட்டு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கிங்க. இப்ப நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஹெல்த்ல டேமேஜ் அதிகமாகும். ஸோ எந்த அளவுக்கு காஃபி அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒர்க்கு அதிகமா வந்துட்டு லோட் பண்ணிப்பீங்க. அதே அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுமே உங்களை அறியாமையோ உங்களுக்குள்ள அதிகமாகிக்கிட்டே இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட காஃபி இன்டேக்கு மட்டும் இல்லாம உங்களோட ஒர்க்லயும் வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீங்க பார்க்க ட்ரை பண்ணுங்க. தயவு செஞ்சு காஃபி இன்டேக்கை வந்துட்டு ஒரு 400 மில்லிகிராம் தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு நாளைக்கு கம்மியாவே 400 மில்லிகிராம் 200 மில்லிகிராமுக்குள்ள எடுத்து உங்களோட ஹெல்த்தை பாதுகாத்துக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எதை பத்தியா தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி எதுலையாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி விட்டுட்டு போங்க. அதை பத்தின வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனோட சென்ட் பண்றேன். ஆனா அதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ற ஒரு வீடியோவுமே உங்களை தேடி உங்க போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷனோட வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடவோ இல்லாட்டி நமக்கு தேவைப்படுற விஷயத்தோடவோ நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களோட ஹெல்த்தை நீங்க தான் பார்த்துக்கணும். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி. யுவர் ஹெல்த் டிட்டர்மின்ஸ் யுவர் எனர்ஜி.